ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை, ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். முயற்சியை கைவிடாமல் கடந்து செல்லுங்கள். நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்தப் போகும் தருணம் இந்த நாளாகக் கூட இருக்கலாம். உங்களால் நேற்றை சரி செய்ய முடியாதுதான், ஆனால் நாளையை ஏன் உங்களால் உருவாக்க முடியாது? முடியும் என்று முந்துங்கள். வெற்றியின் வெளிச்சத்தில் தோல்வி எனும் இருள் காணாமல் போகும். வாழ்வில் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணிக் கலங்க வேண்டாம். சகிப்புத்தன்மையுடன் இருங்கள். வாழ்க்கை கடினமானது அல்ல. கடந்த காலத்தில் ஏற்பட்ட மோசமான நினைவுகளை நீங்கள் இன்றும் சுமந்து கொண்டிருப்பதாலே வாழ்க்கை கடினமாகிறது. அத்தகைய சுமைகளை வாழ்க்கை என்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பயணம். சில நேரங்களில் நாம் அனைவரும் முன்னோக்கிச் செல்ல ஒரு சிறிய உத்வேகம் மற்றும் உந்துதல் தேவை. வந்த துன்பங்கள் எல்லாம் சோதனைதான், தோல்வி அல்ல. சோதனை காலங்களில் பொறுமையோடு இருப்பதே நல்லது. அதுவே இறுதி வெற்றிக்கு வழிவகுக்கும். எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல். எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற துணிச்சல் உங்களுக்கு இருந்தால் எதிர்வரும் பிரச்சினைகள் தூசுகளாக பறந்துவிடும். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது போனாலும் விட்டுவிட்டு நகர்ந்து செல்லுங்கள். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாய் இருங்கள். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். சிந்தித்து செயல்படுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை. மௌனம் எந்த சூழ்நிலையிலும் சிறந்த பதில். புன்னகை. உங்கள் மதிப்பு தெரியாதவர்களிடம் மௌனமாக கடந்து செல்லுங்கள். மௌனம் அமைதியின் அடையாளம் மட்டுமல்ல, மற்றவர்களின் உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் கூட. ஆறுதலாக பேசுகிறார்கள் என்பதற்காக அத்தனையும் சொல்லிவிடாதீர்கள். அவர்களின் கவனம் உங்கள் முழு கதையும் தெரிந்து கொள்வதாக கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதீர்கள். சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எதுவுமே புத்தகத்திலும் கூட இருப்பதில்லை. நீங்கள் எப்போதெல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றம் அடைகிறீர்களோ அந்த நிமிடங்கள்தான் உங்களை உருவாக்குகிறது என்று அர்த்தம். அந்த அடிகள் அடுத்த முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள். அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். ஒரு நிமிடம் உங்கள் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய மகிழ்ச்சியை இழப்பீர்கள். உங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடுங்கள். வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறது. இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே. நமக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அதனைக் கொண்டு எதையும் சாதிக்கலாம். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என நினைத்துக் கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது. வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். வேஷம் இல்லாத அன்புக்குதான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கிறது. யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். பிரிவிற்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். பிறரை குறைகூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை அடைந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் பழிவாங்காதீர்கள். அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருங்கள். ஏனென்றால் காலம் போல் மிகக் கொடூரமாய் பழிவாங்க இந்த உலகில் யாராலும் முடியாது. பலருக்கு வெகு தூரம் சென்ற பிறகே தெரிகின்றது வாழ்வில் வந்த வழி தவறென்று. வாழ்க்கை எவரையும் அவர் விருப்பப்படி வாழ அனுமதிப்பதில்லை. வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிச் செல்லும் மனித குணங்களையும் தான். எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகின்றது. அமைதியும் சிந்தனையும் மட்டுமே நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். இதை புரிந்து நடந்தால் உங்கள் வாழ்க்கை இன்பமயமாகும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, முகத்தில் சிரிப்போடு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் அதை கடந்து செல்ல முடியும்.
நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும். அறிவினால் வருவதல்ல பக்குவம், வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதே பக்குவம். சுடும் என தெரிந்தும் சூடாக இருக்கும் காஃபியை பருகுவதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் ஆகப் பெரும் தத்துவம். இதை உணர்ந்தால் வாழ்க்கை பயணம் எளிதாகும். உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம். இருக்கும்போதே பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இழந்தபின் தேடுவதில் எந்த பயனும் இல்லை. திருப்பி முளைப்பதற்கு மனம் ஒன்றும் மரம் செடி கொடி அல்ல. எல்லாம் கைவிட்டு போன பின்புதான் அன்று கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருக்கலாமே என்று தோன்றும். விட்டுக் கொடுக்காத வாதங்கள் நம்மை முட்டாளாக்கிவிடும். சரி, பரவாயில்லை என்று விட்டுக் கொடுத்துப் போகும் உள்ளங்கள்